ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. சைவ சமயத்தினுடைய முழுமுதற் கடவுள் சிவபெருமான். இவரை வழிபட்டால் எத்தகைய தோஷங்களாக இருந்தாலும் விலகும்னு சொல்லுவாங்க. ஆனாலும் குறிப்பிட்ட சில தலங்களில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை வழிபடுறதுனால நம்மளுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கும். அதாவது குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கும். அந்த வகையில் எந்தெந்த சிவபெருமானை அல்லது எந்தெந்த லிங்கத்தை நம்ம வழிபட்டால் நமக்கு என்னென்ன மாதிரியான தோஷங்கள் எல்லாம் தீரும், எந்தெந்த தலங்கள் அதுங்கிற பற்றி தான் பேச போகிறோம். முதல்ல திருச்சுழி திருமேனிநாதர் கோவிலை பற்றி பேசலாம். விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சுழிங்கிற ஊரில் திருச்சுழி திருமேனிநாதர் கோவில் இருக்குது. இந்த கோவிலில் நிலத்தில் ஏற்படக்கூடிய விளைச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் நாம் தங்கியிருக்கக்கூடிய வீட்டில் ஏற்படக்கூடிய ஏதாவது பிரச்சனைகள், நிலம் மற்றும் மனை சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு விடுவு காலம் பிறக்கணும் அப்படின்னாக்கா இந்த திருச்சுழிக்கு போய் திருமேனிநாதரை வழிபாடு செய்யலாம். பிரச்சனை இருக்கக்கூடிய நிலத்திலேயோ அல்லது மனையிலேயோ இருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துட்டு வந்து இந்த கோவிலில் வச்சு அந்த மண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைவனை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமாக அந்த மண்ணை மறுபடியும் நம்ம நிலத்தில் கலந்துட்டோம் அப்படின்னா அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடும் அப்படிங்கிறது நம்பிக்கை. தொடர்ந்து எந்தெந்த பிரச்சனைகளுக்கு எந்தெந்த லிங்கத்தை எந்தெந்த சிவபெருமானை வழிபாடு செய்யறது உகந்ததுங்கிறத பற்றி பேசலாம். எந்தெந்த பிரச்சனைக்கு எந்தெந்த சிவபெருமானை வழிபாடு செய்யலாம்ங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். வீட்லேயோ நிலத்திலேயோ அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது விளைச்சல் ஏதாவது பிரச்சனை அப்படின்னாக்கா நம்ம வீட்டு மனையினுடைய மண் அல்லது எந்த நிலத்தில் பிரச்சனைன்னு நினைக்கிறோமோ அந்த நிலத்தினுடைய ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துக்கிட்டு போயிட்டு விருதுநகரில் திருச்சுழிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய திருமேனிநாதர் சிவன் கோவிலில் வச்சு வழிபாடு செஞ்சு பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடு பெருமானே அப்படின்னு வேண்டிக்கிட்டு மறுபடியும் அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து அதே நிலத்தில் கலந்துட்டோம் அப்படின்னா நில சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும்னு பேசினோம் இல்லையா. இப்போ அடுத்ததாக குடவாசல் கோணேசரை பற்றி தான் பேச போகிறோம். கும்பகோணத்தில் இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு குடவாசல்னு சொல்லப்படக்கூடிய ஊர். இங்கே குடவாசல் கோணேசர் கோவிலுக்கு போய் சிவபெருமானை வழிபாடு செய்கிறதுனால உடலில் ஏற்பட்ட பிணிகளும் மன கஷ்டங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால் கும்பகோணத்திலிருந்து சுமார் ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய குடவாசலில் கோணேசர் கோவிலுக்கு போய் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டிங்கன்னா எப்படிப்பட்ட உடல் வியாதியாக இருந்தாலும் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த நம்ம பேச போகிறது புத்திரன்கோட்டையில் இருக்கக்கூடிய அகஸ்தீஸ்வரர் கோவிலை பற்றி. இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறதுனால நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு எந்தெந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை எந்தெந்த பிரச்சனைகளுக்காக வழிபாடு செய்யலாம்ங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். திருச்சுழி திருமேனிநாதரை, அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சுழியில் இருக்கும் திருமேனிநாதரை போய் வழிபட்டால் நமக்கு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வீட்டு மனைகள் பற்றின ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அதிலிருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கும் குடவாசலில் கோணேசர் கோவில் இருக்குது. கோணேசரை போய் வழிபட்டால் நம்மளுடைய உடல் உபாதைகள், உடலில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக புத்திரன்கோட்டை அகஸ்தீஸ்வரரை பற்றி பேச போகிறோம். இந்த புத்திரன்கோட்டை எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற மதுராந்தகத்திலிருந்து சூனாம்பேடு போகக்கூடிய சாலையில் அமைஞ்சிருக்குது இந்த புத்திரன்கோட்டை. இங்கே அகஸ்தீஸ்வரர் கோவில் அப்படிங்கிறது பழமையான கோவில், ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிலும் கூட. நிறைய சிறப்புகள் இந்த கோவிலுக்கு உண்டு. இந்த கோவிலுக்கு தொடர்ந்து 6 பிரதோஷத்தன்னைக்கு வந்து சிவபெருமானையும் அம்பிகையையும் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா புத்திர தோஷங்கள் இருந்தால் அது விலகுமாம். அதே போல் புத்திர பாகியம் வேண்டி இருக்கிறவங்களுக்கு அந்த புத்திர பாகியமும் கிடைக்குங்கிறது நம்பிக்கை. அதனால தான் இந்த ஊர் பேர் புத்திரன்கோட்டைன்னு கூட வந்துச்சு. புத்திரன்கோட்டையில் இருக்கக்கூடிய அகஸ்தீஸ்வரர் கோவிலுக்கு 6 பிரதோஷம் போய் வழிபாடு செய்தால் நிச்சயமாக புத்திர பேரு உண்டாகும். இப்போ கீழே திருவேங்கடநாதபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவிலை பற்றி தான் பேச போகிறோம். திருநெல்வேலி ஜங்ஷன்ல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு குன்னாத்தூருங்கிற இடம். இங்கே அமைஞ்சிருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவிலுக்கு போய் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணினா திருமண தடை, ராகு தோஷம் இதெல்லாம் இருந்தால் நீங்குமா. குழந்தை பேர் இல்லையேன்னு வருத்தப்படக்கூடியவங்க இங்கே இந்த சிவபெருமானை போய் அபிஷேகம் பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் நிச்சயமாக தோஷங்கள் எல்லாம் விலகி குழந்தை பாகியம் உண்டாகும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை இருக்குது. திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குன்னாத்தூரில் இருக்கும் கைலாசநாதர் திருக்கோவில். அதே போல் திருச்சேரை ருண விமோச்சனர் கோவிலுக்கு போகும்பொழுது ருணம் அப்படின்னாலே நமக்கு கடன், அந்த கடன்லேருந்து விடுபடலாம். திருவாரூர் மாவட்டத்தில் திருச்சேரைன்னு ஒரு ஊர் இருக்குது. இங்கே திருச்சேரை ருண விமோச்சனர் கோவிலும் இருக்குது. இங்கே சிவலிங்கத்தை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா இம்மை மறுமைக்கான கடன்களும் பல நாட்களாக தீராத கடன்களும் தீரும் அப்படிங்கிறது
நம்பிக்கை. கடன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பொருள் கடன் மட்டுமல்ல, மற்ற கடன்களும் இந்த திருச்சேரை நாதரை போய் வழிபாடு செய்யும் பொழுது அதெல்லாம் தீரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது. திருச்சுழி திருமேனிநாதருக்கு கோவிலுக்கு போய் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட நிலம் சார்ந்த பிரச்சனைகள், நம்ம இருக்கக்கூடிய வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் தீரும். ஒருவேளை விவசாயம் ஒன்றும் நல்ல விளைச்சல் இல்லை அப்படின்னாக்கா அந்த மண்ணை கொண்டு போய் அங்கே திருச்சுழி திருமேனிநாதர் கோவிலில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த மண்ணை மறுபடியும் அந்த நிலத்தில் கலந்துட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் குடவாசல் கோணேசரை போய் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள் எல்லாம் தீரும் அப்படின்னும், புத்திரன்கோட்டை அகஸ்தீஸ்வரர் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யும் பொழுது புத்திர பாகியம் வேண்டி ரொம்ப நாள் இருக்கிறவங்களுக்கு அந்த பாகியம் கிடைக்கும் அப்படின்னும், கீழ திருவேங்கடநாதபுரம் கைலாசநாதர் கோவிலுக்கு போய், அதாவது திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கும் குன்னாத்தூருங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த கைலாசநாதர் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யும் பொழுது ராகு தோஷம் இருந்தாலோ திருமண தடை இருந்தாலோ அதெல்லாம் விலகும் அப்படின்னும், திருச்சேரை ருண விமோச்சனர் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யும் பொழுது ருணத்தால் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த கடன் தொல்லை எல்லாம் தீரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். கடன் தொல்லை அப்படிங்கும்போது இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஜென்மத்துக்கும் நம்ம இருந்த அந்த கடன், இந்த நீத்தார் கடன்லாம் சொல்லுவாங்க, சரியாக செய்யலை அப்படின்னா அதனால் பிரச்சனைகள்லாம் வருவாங்க. அந்த மாதிரியான தோஷங்கள் எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் கூட தீரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. நிறைய சிவதலங்களை பற்றி பேசினோம். எந்தெந்த தலத்தில் போய் வழிபாடு செய்தால் நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு. ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.